ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இப்போ லேவியர் பேசுகிறார். ஆசிரியர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பழைய அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் இருக்கிறாரு, ஏகூத் இருக்கிறாரு, அவர் மட்டும் அபிமலேக் இருக்கிறாரு, கிதியோன் இருக்கிறாரு, தெபோரா பாராக் இருக்கிறாங்க, ஜெஃப்தா இருக்கிறாங்க, சாம்சன் இருக்கிறாங்க. எவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு அழகான செய்தி சொல்கிறாரு. இஸ்ராயல் மக்கள் தான் முதல் பெர்சபாவில் எல்லா குலங்களின் தலைவர்களும் பெரியவர்களும் இறைவனின் சபையாக கூட்ட சொன்ன மூலமாக அந்த அத்தனை தலைவர்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனி ஒரு மனிதனாக ஒரு லேவியன் செய்கிறான். எப்படி செய்கிறாரு? உடம்பை வெட்டி கூறு போட்டு நாட்டுக்கு அனுப்பி மக்கள் வந்து ஒன்று சேர்த்துறாரு. அத்தனை பேரால் சாதிக்க முடியாத இவரால் செய்ய முடியுது. எத்தனைக்கும் அவர் ஹீரோ கிடையாது, அவர் ஒரு படையாளி கிடையாது, போர் நடத்துகின்ற தளபதி கிடையாது. சாதாரண இறைவன்பாக பணிபுரிகிற இறை ஊழியர், பழிமுறைகளை தெரிந்து கற்றுத்தெரிந்த இறை ஞானம் மிக்க இறை பணியாளர், அவ்வளோதான். அவருடைய கோபம் எப்படிப்பட்ட எதிர்விளைவு விளைவிக்குது என்பதை ஆசிரியர் அழகாக நாசுக்காக படப்பிடித்து காட்டார். இப்போ லேவியர் பேசுகிறார். பேசும்போது நம்ம ஏற்கனவே லேவியர் மேலே அவ்வளோ நல்ல நம்பிக்கையில் நல்ல ஒப்பீனியனில் என்ன பேசுகிறாரு நம்ம பார்ப்போம். அதான் நீங்கள் வாசித்த மாதிரி 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது, நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்யமினுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம். கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். ஓகே, ரொம்ப அழகான ஒரு டைரக்ட் ரிப்போர்ட்டு, ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் அவர் பேசுகிறார். அவங்க என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன், அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப கிளியராக திட்டோட்டம் சொல்ல. படிக்கும்போது அதுலேருந்து ஒரு தப்பும் இல்லாத மாதிரி படிக்கும்போது கரெக்டாக சொல்லிட்டாம்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்குற ஒரு அழகான நேர் உரையாடல். ஓகே, டைரக்ட் ஸ்பீச் பேசுகிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இதில் பல உள்ளீடான கருத்துக்களையும் சில மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்கிறது. அதை நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க இன்னும் இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ மிஸ்பாவில் கூடினர்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? மிஸ்பா பற்றி சொல்லாம விட்டோம். தான் முதல் பெத்ஷெபா வரைக்கும் பேர்ஷெபா என்று சொன்னார்கள். இப்போ மிஸ்பாவில் கூடுறாங்க. இந்த மிஸ்பா பற்றிய ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறேன். இஸ்ராயல் மக்கள் முழுவதும், இஸ்ராயல் மக்களுடைய தலைவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இறைவனின் சபையாக இறைவன்பாக மிஸ்பாவில் கூடினார்கள். அந்த மிஸ்பா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ். ஏன்னாக்க இந்த மிஸ்பாவிலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது கிபேயா, 12 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து வருகிறது. அப்போ ஒரு அழகான பகுதி, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடம். 4.5 கிலோமீட்டரில் பெஞ்சமின் டெரிட்டரி ஆரம்பிக்குது, யூதாவின் கோத்திரம் எல்லாம் முடியுது. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடம். இந்த இதில் மூணாங்க உள்ளே போதுருவாங்க, சரிங்களா? அதான் அந்த ஆசிரியர் அழகாக அந்த நிலவியல் என்பதை சுட்டி காட்டி எல்லைக்கு ஓரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் கூடுறாங்க அப்படின்னாங்க. இந்த மிஸ்பாவை தொன்று தொட்டு பழங்கதைகளிலிருந்து பல பாரம்பரியங்களிலிருந்து மிஸ்பா ஒரு அழகான இறை வழிபாட்டு தலமாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட பல உதாரணங்கள் இருக்குது, பல சான்றுகள் இருக்கிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மிஸ்பாவில் கூடியது அந்த நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு லேபியர் சொன்ன கருத்துக்கு வருவோம். இந்த 3 வசனங்களில் நாம் காண்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசிரியரால் யோசித்து நிதானித்து பொறுக்கி எடுத்து அழகாய் கோர்த்து வைக்கப்பட்ட அழகான வார்த்தைகள்.
அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்பதில் ஐயம் கிடையாது. இப்போ லேவியர் பேசுகிறார். 4ஆம் வசனத்தில் லேவியர் ஒரு கருத்துரையை ஆற்றுகிறார். என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணினேன், என்ன விளைவு வந்துச்சு என்று ஒரு அழகான செய்தி அவர் குறிப்பிடுகிறார். அந்த குறிப்பிடுகின்ற செய்தியில் மிஸ்பாவில் என்று அந்த பகுதி வருகிறது. அந்த கூடியிருக்கிற அந்த மக்கள் ஏற்கனவே ஷைலோ என்ற இடத்துல, சிலோ என்று தமிழில் சொல்கிறார்கள், அந்த இடத்துல உடன்படிக்கையின் பேழை இருந்தது. பின் நாட்கள் இந்த மிஸ்பாவிற்கு உடன்படிக்கை பேழை கொண்டு வரப்படும். அங்கிருந்து பெத்தலுக்கு கொண்டு வரப்படும். அப்புறம் போருக்கு அவர் புறப்பட்டு போகிறார்கள் என்ற செய்தியை பின்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இந்த லேவியர் கொடுக்குற அறிக்கை, தகவல் அறிக்கை 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை இறைவார்த்தையில் நம்ம சந்திக்கிறோம். அதில் 3B 4A, 4B 6 2 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். 3B 3 பின்பிரிவு, 4 முன்பிரிவு. இவர்களில் இந்த லேவியர் கொடுக்கிற தகவல் அறிக்கை. அதை தொடர்ந்து நம்ம அந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நடந்தது என்கின்ற ஒரு செய்தியை அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த கொடிய நிகழ்ச்சி என்று சொல்வார்கள். அது நெஃபலா என்கின்ற ஒரு வார்த்தையினால் விளக்கியிருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ யார்கிட்ட கேட்குறாங்க தெரில. இது எப்படி நடந்தது, அந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கப்பட்டது யாருக்கும் தெரில. ரெண்டாவது கொடிய நிகழ்ச்சி எப்பேற்பட்ட கொடுமை என்பது யாருக்கும் தெரியாது. யாரையோ பார்த்து எதையோ கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு லேவியர் பதில் சொல்கிறார். தான் பொறுப்பெடுத்து இந்த கேள்விகளுக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும் என்பதை உணர்ந்து அவர் தன்னிலை விளக்கமாக அந்த தகவல் அறிக்கை முன்வைக்கிறார். ஒன்று, இந்த லேவியரை பற்றி சொல்லும்போது ஆசிரியர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் வாசிங்களேன். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவராகிய லேவியர். தொடர்ந்து வாசிங்க. நானும் என் மறுமனைவியும் இரவில். இப்போ 3 வார்த்தை. லேவியர், கொலை செய்யப்பட்டவரின் மனைவி, அப்புறமேட்டு கிபியா, இதுலேருந்து எஃப்ராயிம் மலைநாட்டிலேருந்து கிபியாவுக்கு வந்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அந்த 3 செய்திகளில் ஆசிரியர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இவர் பாதிக்கப்பட்டவர், இவருடைய மனைவிதானம் கொல்லப்பட்டவர் என்பதை வாசகர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவலை அங்கே கூடியிருக்கிற இறை சமூகத்துக்கு முன்பாக விளக்கி சொல்கிறார். அந்த ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட என்ற வர்ணனையோடு அந்த லேவியர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்போ நான் ஃபாதர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் பிரகாஷ்பா ரேடியோ வெரிதாஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அதனுடைய முக்கியத்துவம் கூடுகிறது. இப்போ இவர் நம்ம குணலின் சபையை சார்ந்தவர்ப்பா இன்னும் ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. அப்போ குணலின் சபையை சார்ந்த ரேடியோ வெரிதாஸில் ஒர்க் பண்ணுற தந்தை அவர்கள் தொலைக்காட்டும் தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறார். மாதாட்டும். அப்போ அந்த அறிமுகம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ லேவியர் அறிமுகப்படுத்துகிற ஆசை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? லேவியர் கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய கணவர் என்று சொல்வதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு சிம்பத்தியை அவங்கள்ட்ட உருவாக்குறார். அந்த ஒரு காட்சி ரொம்ப அழகான காட்சி. இதில் ரத்சாக் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. கொலை செய்தல், டு கில் என்று மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். எப்படின்னா திட்டமிட்டு கண்ணமிட்டு கொலை செய்தல். சும்மா தவறுதலாக சரியாக கொண்டுறோம் அப்படின்னு இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. தௌ ஷல் நாட் கில் என்று 10 கட்டளை வர இடத்துல இந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ரத்சாக் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. திட்டமிட்டு கண்ணமிட்டு முன் யோசனையோடு முழு விருப்பத்தோடு கொலை செய்தல். அதுதான் அந்த வார்த்தை பயன்படுத்தின் மூலமாக இங்கே நடக்கப்பட்டது ஒரு அநியாயம், ஒரு ஒரு மிக கொடுமையான ஒரு அநியாயம் என்று சொல்லி ஆசை விடுகிறாரு. இப்போ 4B 7 வரைக்கும் உள்ள செய்திகளை நம்ம பார்ப்போம். வாட் ஹேப்பன்ட் ஆன் தட் டே, அந்த நாளில் அந்த இரவில் என்ன நடந்தது என்பதை 4ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதியிலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் செய்தி சொல்லப்படுகிறது. அந்த விதியை மாற்றுகிற, இஸ்ராயலுடைய சரித்திரத்தை புரட்டி போடுகிற, அந்த நீதித்தவனுடைய புத்தகத்தையே நிறைவு கொண்டு வருகிற அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்பதை 4 வசனங்களில் ஆசிரியர் அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு? அவர் வந்தோம், வீட்டில் தங்கணும், ஊர் கூடுனுச்சு, என்னை கொல்ல தேடினாங்க, என் மனைவியை இழிவுபடுத்தினாங்க, கொன்று போட்டார்கள். என்னை கொன்ன தேடினாங்க, என் மனைவி இழிவுபடுத்தினாங்க, அவளை கொன்று போட்டார்கள், அவருடைய உடலை வெட்டி நான் உங்களுக்கு அனுப்பினேன், இங்கே கூடி வந்துக்கிறீங்க. அந்த செய்தி சொல்கிறார். இதில் அடங்கியிருக்கிற செய்திகள், உள்ளீடுகள், கருத்துகள் என்ன சொல்லப்பட்டது, என்ன சொல்லப்படலை என்பதை நம்ம விவரித்து பார்ப்போம். முதலாவது, என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்யமீனுக்கு சொந்தமான கிபியாவுக்கு வந்தோம். இது முதல் நிகழ்வு, முதல் காட்சி. 2ஆம் காட்சி, கிபியா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். 2வது காட்சி. 3வது காட்சி, அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே
அவள் இறந்து போனாள். மூன்றாவது காட்சி. நான்காவது காட்சி, என் மறுமனைவின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். அவ்வளோதான். 4 காட்சிகளில் நடந்தவற்றை நறுக்கென்று சொல்லுகிற ஒரு லேவியர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் நான் சொல்லிட்டேன், நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு நிறுத்துறார். அழகாக கோர்வையாக பொறுக்கெடுத்த வார்த்தைகளில் நேர்த்தியாக நேர்மறை கூற்றாக சொல்லப்பட்ட ஒரு தகவல் அறிக்கை. சரி, இதில் இந்த அறிக்கை கிராஃபிக்காக இருக்குது. உண்மை கிராஃபிக் அப்படியே வர்ணனையோடு இருக்குது, கிராஃபிக்காக இருக்குது. இம்ப்ரெசிவாக கேட்குறவங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடிய வருது. அதே சமயத்தில் டெலிபரேட்டாக அந்த ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்குது. டெலிபரேட்டாக மாற்றிருக்கிறாரு அந்த லேவியருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். 4 காரியங்கள். 1, இந்த லேவியர் தன்னை மிக உத்தமமானவராக காட்டிக்கொள்கிறார். இல்லைங்களா? மிக உத்தமமானவராக காட்டிக்கொள்கிறார். அவர் அவங்க மனைவியை தள்ளி விட்டது, அந்த மனைவி கதறும்போது கதவு திறக்காத இருந்தது, இதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லிக்கல. அதெல்லாம் அதெல்லாம் வர்ணனைக்கு வெளியே அப்பாற்பட்ட செய்தியாக மாறி போய் விடுகிறது. முதலாவது. 2வது கருத்து, இந்த கிபியாவின் ஆட்கள் வீட்டை சூழ்ந்து என்று வருகிறார். மூலம் மொழிபெயர்ப்பில் லார்ட்ஸ் ஆஃப் கிபியா என்று இருக்கிறது. கிபியாவின் தலைவர்கள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டாங்கன்னு கேள்விப்படும்போது அந்த 19ஆம் அதிகாரத்தில் யார் அவர்கள் கொடியவர்கள், அன்சே பெனே பெலியால், இல்லைங்களா? பெலியாலின் கொடியவர்கள், மூடர்கள், இரக்கமற்றவர்கள், பாபம் பற்றி எண்ணம் இல்லாதவர்கள், அற்பர்கள் என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம் நம்ம பார்த்தோம். அதை அவர் கிபியாவின் ஆட்கள்னு மாற்றுறார். நம்ம அடுத்து கடந்து போவோம். பாகால் பெரித்தின் கோவிலிலிருந்து அவனுக்கு 70 வெள்ளி காசுகள் கொடுத்தனர். அபிமெலேக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான். வீணரும் மூடர்களுமான அந்த வார்த்தை தான் 19ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல லேவியர் கிபியாவின் ஆட்கள், லார்ட்ஸ் ஆஃப் கிபியா என்று சொல்லி மாற்றுகிறார். 3வதாக அவருடைய செயல்பாட்டை சொல்லும்போது அந்த லேவியர் என்னவென்று சொல்லுகிறார், என்னை கொல்ல முயற்சி செய்தனர், அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து. 2 வார்த்தைங்க. 1 என்னை கொல்ல தேடினாங்க, 2வது இழிவுபடுத்தின. 2 வார்த்தை பண்ணுறாங்க. இந்த இடத்துல 2 வார்த்தைகள் நான் பயன்படுத்த ஆசைப்படுறேன். 2 வார்த்தை மூலம் மொழிச்சொற்குள்ள குறிப்பிட ஆசை இன்னொரு சொல்லிடுவோம். இந்த லேவியர் தனக்கு எதிராக இழைக்கப்பட்ட தீங்கை பற்றி பேசும்போது 2 வினைச்சொற்களை பயன்படுத்துகிறார். அந்த 2 வினைச்சொற்களும் மிக அழகான ஆழ்ந்த பொருளாழம் கொண்ட ஒரு வார்த்தைகள். என்னை கொல்ல தேடினார்கள், 2வது இழிவுபடுத்தினார்கள். இந்த 2 வார்த்தை அதில் ஜிம்மா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஜிம்மா என்பதற்கு அவமானத்திற்குரிய செயலுக்குள் ஈடுபடுதல், அல்லது என்ன பண்ணாக்க இந்த திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு ஃபோர்னிகேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, விபச்சாரம் தாண்டிய ஒரு உறவு நிலை. ஃபோர்னிகேஷன் என்று சொல்லப்படுகிற கள்ள உறவு, கள்ள காதல், அதுவும் குறிப்பாக இன்செஸ்ட், சகோதரர்களுக்கிடையான உறவு, பாலியல் உறவு நிலைகள், இதெல்லாம் குறித்து காட்டக்கூடிய வார்த்தை தான் ஜிம்மா. அந்த வார்த்தையை லேவியர் பயன்படுத்துகிறார். முதலாவது. 2வது டிஸ்கிரேஸ்ஃபுல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நெவலா, அந்த வார்த்தை அடிக்கடி நான் அதை பற்றி சொன்னேன். நெவலா, டிஸ்கிரேஸ்ஃபுல். 19, 23, 24 வசனங்களில் இதே வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஆசிரியர் அந்த இழிவுத்தன்மையை குறிப்பிட்டு காட்டுறார். என் மனைவியின் சடலத்தை எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ராயலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். இஸ்ராயலின் உரிமை சொத்து எது? தான் முதல் பெர்ஷெபா வரை இருக்கிற இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பு உரிமை சொத்து. அந்த உரிமை சொத்துக்கு எபிரேய மொழியில் நஹலா என்று சொல்வார்கள். நஹலா என்றால் பேட்ரிமனி என்று சொல்வார்கள், உரிமை சொத்து என்று சொல்வார்கள். அந்த நஹலா என்கிற வார்த்தை பயன்படுத்துவதன் மூலமாக இஸ்ராயல் ஒட்டுமொத்த கூட்டமைப்பை தன் பக்கம் எடுத்துக்கொள்கிறார். நான் யார்கிட்ட கேட்குறேன், யார்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்ட நீதி சொல்கிறேன், யார் ரியாக்ட் பண்ண சொல்கிறேன்? இஸ்ராயலின் உரிமை சொத்தாகிய தான் முதல் பெர்ஷெபா இருக்கிற கூட்டத்தை பார்த்து நீதி வழங்குங்கள், நீதிக்கான போராட்டங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்கிறேன் என்று சொல்லி அதை நிறைவு செய்கிறார். இந்த 4 காரியங்களை மறைமுகமாக செய்கிறார். சரிங்களா? அதான் அப்போ பார்த்தோம்னாக்க இந்த இஸ்ராயல் உரிமை சொத்து பெஞ்சமின் கூட்டத்தையும் சேர்ந்தது தானுங்களே. அப்போ அது தண்ணி வச்சுட்டு செக்ரிகேட் பண்ணிவிட்டு இந்த 11 கோத்திரங்களை ஆண்டுடைய இறைவனுடைய உரிமை சொத்தாக அவர் படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ இது வரைக்கும் நம்ம கண்ட 5 காட்சிகளும் 5 கூறுகளும் அந்த லேவியருடைய வாயிலில் சொல்லப்பட்ட செய்திகள். சொல்லப்படாத செய்திகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த லேவியருடைய தகவல் அறிக்கையிலே எந்த இடத்திலும் எல்லளவும் தன் மறுமனைவிக்கான அக்கறையோ பாசமோ காட்டப்படவில்லை.
ஒரு ரிப்போர்ட், நியூட்ரல் ரிப்போர்ட். அங்கே பாசம், உணர்வு, நேசம் எல்லாம் இல்லவே இல்லை. அந்த சகோதரனுடைய கதறல், அந்த சகோதரனுடைய மௌன அலறல், அந்த சகோதரனுடைய தவிப்பு, அந்த சகோதரி உதவ மாட்டான என்று காத்து கிடந்த, அந்த ஏங்கி கிடந்த அந்த கதறலில் கரம் வைத்து பாதுகாப்பு, உயிர் பிச்சை கிடைக்காதா என்று தடுமாறிய தருணங்களை பற்றிய செய்தி எதுவுமே சொல்லப்படவில்லை. முதலாவது. இரண்டாவது, தன்னை ஒரு பாதுகாத்து கொள்கிற, எனக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட தீங்குக்கு நீங்கள் போராடுங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு செல்ஃப் அப்போலோஜியாவாக இந்த பகுதியை மாற்றுகிறார். இரண்டாவது. மூன்றாவதாக, தான் செய்த எந்த ஒரு தவறையும் அவர் அங்கே குறிப்பிடவில்லை. வேலையால் சொல்லுகிறார், எபூசியர்களின் நகராகிய பகுதியில் நாம் தங்குவோம், இரவை கழிப்போம் என்று சொன்னார். இவர் தான் என்ன சொல்றாரு, அந்த எபூசியர்களுடைய இடமானது அந்நிய குலம், நமது 12 கோத்திரங்களை சாராத இடம், அங்கே வேண்டாம், கிவியோக்கு போனான்னு சொல்லி இவர் தான் முடிவெடுத்தார். அதை பற்றிய தகவல் சொல்லப்படலை. அவர் செய்த அந்த சின்ன தவறு சொல்லப்படவில்லை. அதை போல அந்த கொக்கரிக்கும் கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கோபம் இவர் மேல் இருந்ததாக இவர் சொல்லுகிறார். என்னை கொல்ல தேடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். வெளியே அந்த மக்களுடைய வேண்டுகோள், ஒழுக்கத்துக்கு, சமூக தார்மீகத்துக்கு எதிரான ஒரு இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்லலை. நான்காவது, அவருடைய வார்த்தைகள் பக்தியான அல்லது இறையியலை உள்ளடக்கிய வார்த்தைகளாக வந்தாலும் கூட கடவுளை பற்றியோ, கடவுளினுடைய உதவியை பற்றியோ, கடவுள் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பை பற்றியோ அவர் எந்த இடத்துல குறிப்பிடலை. கடவுளை பற்றி ஆணையிடலை, கடவுளை பற்றி உதவிக்கு அழைக்கலை, அந்த ஒரு எதுவுமே இல்லை. கடவுளுடைய பேரை இங்கே இல்லாமல் அறிக்கை சொல்கிறார். இஸ்ராயலின் சபை ஒன்று எல்லாரும் பேசுகிறாங்க கூட கடவுளுடைய பேர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அதே போல் கடவுளை கூவி அழைக்கவும் இல்லை. இதெல்லாம் இந்த பகுதியில் இல்லாத செய்திகள். அதே போல் லாட் ஆஃப் நான் வெர்பல் ஒக்காபுலரிஸ் வருது. அது வினைச்சொல் இல்லாத ஒரு சில சொல்லாடல்கள் நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. முதலாவது பார்த்தோம்னாக்கு, எல்லாரும் ஒரு சபையாக, எல்லாரும் ஒரு சபையாக. ஆங்கிலத்தில் the whole Israel as one man என்று வார்த்தை சொல்வார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கு, அந்த 1ஆம் வசனத்தை வாசிப்போமே, 20:1. தான் தொடங்கி பேசபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். அப்போ இந்த ஆல் as one man என்று வார்த்தை வருகிறது. அதே வார்த்தையை 9ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் நம்ம சந்திக்கிறோம். அதே வார்த்தையை 9லும் 11லும் சந்திக்கிறோம். அதே போல இவருடைய பேச்சுக்கு பிறகு இவர் இந்த இடத்தில் தென்படுவது கிடையாது. இந்த பேசுகிறாரு, அவங்க முடிவெடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவர் காட்சியில் இல்லை. அப்போ இவருடைய கதாபாத்திரம் ஒரு வினையின் தொடர் வினையை துவக்கி வைப்பதோடு நின்று விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பது எல்லாம் இவர் பொருட்டாக அல்ல, இவர் மையமாக வைத்தல்ல, இவரை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என்பதும் இந்த பகுதியினுடைய செய்தி. அதை போலவே இந்த லேவியருடைய அறிக்கையிலே ஐரணி இருக்கிறது. ஐரணி என்று சொன்னால் முரண்கள். கிபியோவின் மக்களை கொடியவர்களை என்று வர்ணிக்கப்பட்டவர்களை, மூடலில் வர்ணிக்கப்பட்டவர்களை கிபியோவின் மக்கள் என்று சொல்வது உள்ளிட்ட கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கான லாங்கு, பெரியவங்க வந்துட்டாங்க, என்னை தேடிட்டு வந்தாங்க என்றெல்லாம் அவர் சொல்வதன் மூலமாக ஒரு சில அந்த முரண் அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதை போலவே இந்த 7 வசனங்கள் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது ஒரு கிதியோன், ஒரு அபிமெலேக், ஒரு சிம்சோன் செய்ய இயலாததை இந்த லேவியர் தனி ஒருவனாக சாதிக்கிறார். இவர் வாளெடுக்கவில்லை, போர் தொடுக்கவில்லை, எக்காலம் முழங்கவில்லை, செய்திட்டங்கள் தீட்டவில்லை, படைகளை நடத்தவில்லை, மறைமுகமாக பின்பக்கத்தில் இருக்கிறார். பண்ணதெல்லாம் ஒன்றே ஒன்று, கோபத்தில் மனிதனுடைய வெட்டி துண்டு துண்டாக்கி நாடு முழுவதும் பரப்பி வைக்கிறார். அந்த கோபத்தில் அந்த இஸ்ராயல் குலம் முழுவதும் ஒன்றா சேர்ந்து வருது. அது ஒரு அழகான ஒரு வர்ணனை. அதே போல் இந்த பகுதி 7 வசனங்களில் இறைவன் பற்றிய செய்தியும் இவருடைய திருப்பெயரும் குழுவி அழைக்கப்படவில்லை, இவருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் ஒரு செய்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பார்த்தோம், யோசுவா புத்தகம் தொடங்கி 2 அரசர் வரைக்கும் டியூட்ரானமிக் ஹிஸ்டரி, இணைச்சட்ட வரலாற்று வல்லுநர், இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் என்ற ஒரு ஆசிரியரும் ஆசிரியர் குழாமும் பின்னணியில் இருப்பதாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அவர்களுடைய வார்த்தைகளோ, அவர்களுடைய சொல்லாடல்களோ, அவர்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற ஒரு சில வாய்ப்பாடுகளோ இந்த பகுதியில் இல்லை. அப்போ இது கொஞ்சம் தொக்கி நிற்கிற ஒரு பகுதியாக இலக்கிய அமைப்பிலும், இலக்கண அமைப்பிலும், வார்த்தைகளிலும், இறையியலும், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அவர் இங்கே முழுமையாக தென்படலையே என்கிற ஒரு ஆதங்கத்தை நமக்குள்ளாக வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 20ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை இருக்கிற பகுதியில் நம்ம கடந்து போவோம். இப்போ ஒன்றாக கூட நாங்கள் லேவியர் இந்த தகவல் அறிக்கையை கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது என்பது பற்றிய செய்தியை தாங்கி வருகிற பகுதி தான் 20:8 முதல் 13 வரல முதற் பகுதி வார்த்தைகள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பிச் செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபியாவுக்கு செய்ய போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் 100க்கு 10 பேரையும் 1000க்கு 100 பேரையும் 10,000க்கு 1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்யமினுக்கு சொந்தமான கிபியாவின் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமின் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபியாவில் உள்ள இழிமனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். அவர்கள் சகோதரான இஸ்ரேலும் மக்கள் சொன்னதை பென்யமின் மக்கள் ஏற்கவில்லை. இப்போ 8 முதல் 13 வரல இறைவார்த்தைகளை விவிலிய வல்லுநர்கள், கமெண்டேட்டர்ஸு, விரிவுரையாளர்கள் 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. 8 to 9, 10 to 11, 12, 13 ஆகிய 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. நீங்கள் வாசிச்சதை அப்படியே கொஞ்சம் உள்வாங்கி பகுத்து நம்ம பார்ப்போம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சண்டைக்கு போகிறான், அந்த சண்டை கொடூரமாக இருக்கும். அந்த கொடூரம் நாட்கணக்கில் இருக்கான். அப்போ சாப்பாடு ரெடி பண்ணணும். நேர்மறை இறை வழிபாடாக இருக்கட்டும், எதிர்மறை இறை வழிபாடாக இருக்கட்டும், எதுக்குமே பெத்தல் ஒரு பாரம்பரியமான இடமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம்.